பெரியவர் ஆவார் என்பதை சிந்திக்க அழைக்கின்றது இன்றைய நற்செய்தி. நம் பாதுகாவலர் புனித அந்தோனியார் வெறும் வார்த்தையால் மட்டும் நற்செய்தியை பறைசாற்றவில்லை, மாறாக தம் செயலால் வாழ்வார் அதை அறிவித்தார். நாமும் அவரை போல் வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
இந்த திருப்பலியானது இயேசுவின் திருஇருதயத்துக்கு நன்றி பலியாக லூகாஸ் சாரா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதே போல லூகாஸ் சாரா அவருடைய குடும்பத்தில் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுடைய ஆன்மையை பார்ப்பதற்காக லூகாஸ் சாரா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறந்து போன ஜான் பீட்டர் ஆரோக்கியராஜ் அவருடைய ஆன்மையை பார்ப்பதற்காக செலஸ்டினா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் ஜெரோம் சில்வஸ்டர் அவர் புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக ஜெரால் ஜெசிந்தா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறந்து போன கெரோலின் ப்ரூஸ் மற்றும் ஃபெலிக்ஸ் லீனஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ப்ரூஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருக்குடும்பத்தின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் ஆண்டனி முத்து புகழ் மேரி அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக அவர்களுடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன டிஎல் மேரி பபிதா அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜான்சன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன ஏகே மேரி ஆண்டனி ராஜ் சகாயநாதன் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜான்சன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி வழியாக ஜான்சன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சுந்தர், தனுஷ், இனியா, மெலோனியா அவர்களுக்கு நற்சுகம் பெற புனித அந்தோனியாருக்கு வேண்டுதல் வழியாக ஒப்புக் கொடுப்பவர் சாந்தி மற்றும் அவருடைய குடும்பத்தினர். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் என்றி மற்றும் மரியா ரத்னம் அவர்கள் புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி வழியாக பிளேவி மைக்கேல் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன ராயப்பா, விக்டர் சிறில், நாயகம்மாள்,
பெரிய நாயகம் அவருடைய ஆன்ம எளிப்பாற்றிற்காக ஆரோக்கியம் மேரி மார்கரெட் அவர்கள் ஒப்பு கொடுக்கின்றார்கள். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக அவருடைய ஆன்ம எளிப்பாற்றிற்காக ஆரோக்கிய மேரி மற்றும் மேரி மார்கரெட் அவர்கள் ஒப்பு கொடுக்கின்றார்கள். அதே போல இன்றைய நாளானது முக்கியமாக நமது பங்கில் இருக்கின்ற 25 ஆண்டு திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற தம்பதிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை வழிநடத்துபவர்கள் பெட்ராயின்புரா மற்றும் அங்கிருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பகுதி மக்களால் நடைபெறுகின்றது. அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதே போல அன்பார்ந்தவர்களே, இன்று நமது பங்குக்கு வருகை தந்திருக்கும் அருள்பணி வல்லபதாஸ் இவர் நமது பங்கில் முன்னாள் உதவி பங்கு தந்தையாக நமது பங்கில் பணியாற்றி இருக்கின்றார். இப்போது இவர் ராமுதி நகரில் இருக்கின்ற திரு குடும்ப பங்கில் அவர் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரை நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக என்று வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. அந்தோனியாருடைய ஒரு அற்புதம். நான் திருக்குடும்ப ஆலயத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு 25ஆம் ஜூலை கொண்டாடுகின்ற தம்பதிகளுக்காக சிறப்பாக அவர்கள் சிறப்பிக்கிறாங்க. அந்த தம்பதிகள் உங்க எல்லாரையும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை யாரையும் நான் மறக்கல, நீங்களும் மறக்கல தெரியும். தொடர்ந்து இந்த வழியிலே பங்கேற்க நாம் தகுதியற்றவர்கள் என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவன் தனது அளவற்ற இரக்கத்தினாலும் அன்பினாலும் நம்மை மன்னித்து ஏற்க வல்லவர், ஏற்க காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனோடு நம்முடைய சகோதர சகோதரிகள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வருகின்மையில் உமது வீச்சுப்படியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித அந்தோனியாரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோபு நூலில் இருந்து வாசகம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகில் சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயால் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணில் இருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்பெயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றிக் கொண்டனர், ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெரும் காற்று பாறை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விட அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார், தம் தலையை அழித்துக் கொண்டார்.
பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே இருந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவருக்கு அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார். உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவர் ஆவர் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே வாழ்வின் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நிச்சயமாக இழப்பை சந்திக்க நேரிட்டிருக்கும். நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருவங்க நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது இறந்திருக்கலாம். நம்முடைய பதவியை யாராவது பறித்திருக்கலாம் அல்லது நம்முடைய சொத்தை நாம் இழந்திருக்கலாம். இப்படி நம்ம சொல்லிட்டே போறோம். இழப்பை சந்திக்காத மனிதர்களே இந்த உலகில் இல்லை. அதே மாதிரி தொடக்கம்னு ஒன்று இருந்தா முடிவு நிச்சயமாக உண்டு. இந்த இழப்பை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை என்ன, நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தை யோவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஜேகேடிசி பாலிசி ஒரு பாட்டு இல்லை, ரஹ்மான் பாட்டு, எனக்கு வரிகள் தெரியாது. யாராச்சும் பாடுவீங்களா? சின்ன பிள்ளைங்க பாடுவீங்க. காதலுக்குலாம் டேக்கிட்டிஸ் பாலிசி, அது சொல்லலாம் இது சொல்லலாம், டேக்கிட்டிஸ் பாலிசி சரியா? ஊர்வசியாம ஊர்வசி டேக்கிட்டிசி. ஆனா கண்ணதாசன் பாட்டு மிக அருமையான அர்த்தம் உள்ளது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இலையாய் வாழ்பவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. அவர் நல்லா பாடுறாரு நினைக்கிறேன். அதான் நீங்க கட்சியத்தை பாடணும்ல, அந்த வந்தவர் எல்லாம் அதை மட்டும் பாடுவாரு. பாடுங்க. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே. வாழ்க்கை என்பது மேமாறும், அது மரணம் என்பது ஜனநாடும். போனால் போகட்டும் போடா. என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, உங்க விருப்பம். அதாவது ஏன் இழப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? நம்ம எல்லாருக்கும் ஒரு மாயையான எண்ணம் இருக்குது. இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா சபை உரையாளர் அதுல இருந்து வாசகம், ஞான நூலிலிருந்து வாசகம், ஒரு வசனம் திரும்ப திரும்ப வீண் வீண் எல்லாம் வீண். vanity and vanity, everything is vanity. நம்ம உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, சேர்க்கிறது எல்லாமே வீண், மாயை, நிரந்தரமற்றவை. இதுதான் நம்ம
நம்முடைய பதவி, நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்மிடம் உள்ள சொத்துக்கள், சொந்தம் பந்தம் எல்லாமே நிரந்தரம் என்ற ஒரு தவறான நம்பிக்கை இருப்பதனால் பற்றிக் கொள்கின்றோம். விட்டுக் கொள்ள நமக்கு மனமில்லை. கிளாஸுக்கு சொல்லுவாங்க, நமக்கு கடவுள் மனசு கொடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எது உண்மையோ எது நல்லதோ அதை மனசு பற்றிக்கும். அதே போல எது நிரந்தரமானதோ, இந்த 3 டைமென்ஷன் இருக்கும். எது நல்லதோ, எது நிரந்தரமானதோ, எது உண்மையோ, இது ரொம்ப முக்கியம். இது நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பற்று இந்த சொல்லு ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரை அவங்க டிஎன்ஏ ஒரு பிரிக்க முடியாத நிழல்போல் தொடர்கின்ற ஒரு குணம் பற்றிக் கொள்வது. பற்றத்தான் பற்றவன் சொல்லி வள்ளுவர் கூட சொல்வார். பற்று இருப்பதினால்தான் நமக்கு ஒரு பிரச்சனை. நம்ம எந்த ஒரு நிலைக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா, கடவுள் கொடுத்திருக்கிற செல்வங்கள், உடல் ஆரோக்கியம், சொந்தம் பந்தம், பொசிஷன்ஸ் எல்லாமே கடவுளுடைய கொடை. அது நன்மைக்காக, வாழ்வை கொண்டாடுவதற்காக, இறைவனுடைய மகிமைக்காக, பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒழிய எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பொட்டாட்டிக்கு கூட நிரந்தரம் கிடையாது இல்லைங்களா? காசுக்குள்ள ஆஹா ஓவர் கொண்டாடுவாங்க. இங்க காசு கொடுத்துல காசு நாம நிறைய பெற்றோர்கள் புலம்புறதை நான் பார்த்துருக்கேன். பிள்ளைங்க கண்டுக்க மாட்டாங்க, காசை பிடிக்கிடுவாங்க. வயசான பிறகு மதிப்பு கூட கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி லவர்ஸ் காசுக்கு கொடுவாங்க, அப்புறம் நீ யாரோ நான் யாரோ தெரியாது. இந்த நம்ம அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். நண்பர்கள் நம்மகிட்ட காசு இருக்கிறவங்க ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. காசு போச்சா, துன்பம் வந்துச்சா எவனுக்கிட்ட வரமாட்டான், விலக்கி விடுவான். இதுதான் யதார்த்தம். அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அப்படி நாம் இந்த மாதிரி நெகட்டிவான சூழ்நிலையை சந்திக்கின்ற பொழுது, எதிர்கொள்கின்ற பொழுது நாம பற்றுள்ளவர்களாக இருந்தால் we will become depressed. நாம டிப்ரெஷன் போடுவோம், மன தளர்ச்சிக்கு போயிடுவோம். ஒரு சில பேர் தற்கொலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இதுதான் வாழ்க்கை, இது விட்டா வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு சப்போஸ் சின்ன எடுத்துக்காட்டு, லவர்ஸ் சின்ன வயசுல கொஞ்சம் அன்பில்லாம லவ் பண்ணுவாங்க. அவன் விட்டுட்டு வேற என்ன போடுவான், அந்த பொண்ணா செய்யும். அவன் தான் இப்போ மாப்பிள்ள மாதிரி உலகத்தில் மாப்பிள்ளை மாதிரி போய் தூக்கு போட்டுட்டு ஜாலியாக செது போடுவான். ஆனால் அவன் வேற ஒரு பெண்ணோட ஜாலியாக இருப்பான். இந்த மாதிரி சொல்லிட்டே போவான். ஆமா இல்லைங்களா? அப்படி செய்யக்கூடாது. போடா வேற பார்த்துட்டு போ, உனக்கு பார்க்கணும் என்னன்னு பார்க்க முடியும் சொல்லு. வாழ்க்கை வாழ்வதற்காக, அதாவது சுருக்கமாக எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதை உணர்ந்த ஒரு ஞானி யோபு இன்றைய நாட்களில் அடிக்கடி இந்த பிலாசாபிக்கல் இதுதான் கொடுக்குறாங்க. திருச்சபை சபை உரையாளர் ஞான நூல், இது எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே வீண் அப்படின்னு சொல்லி அதை முதல்ல நாம உணரணும். என்ன சொல்ல வரான்னு கேட்டா, கடவுள் மட்டும்தான் நிரந்தரம். இறைவன் கொடுக்கிற நிம்மதி மட்டும்தான் நிரந்தரம். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, கீட்டான பாட்டு, நிரந்தரம் நிரந்தரம் சூப்பரா வந்து நல்லா கிட்டா இருக்கு. அந்த பாட்டுக்கு வீட்டுல போய் பாடுங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கணவர் நிரந்தரம் கிடையாது, மனைவியும் நிரந்தரம் கிடையாது, பிள்ளைகளும் நிரந்தரம் கிடையாது, பண பதவி உடல் ஆரோக்கியம் கூட நிரந்தரம் கிடையாது. ஏன்னா கட்டுடம் போட திமிரா இருப்போம், எடுத்தவன அடிக்க பார்ப்போம். ஏன்னா நம்ம நினைப்பு இது கடைசி வரை இருக்குன்னு சொல்லி கிடையாது. ஒரு நோய் வந்த ஒன்றிலாம் போகும். நிலையற்ற தன்மையை நாம் உணர வேண்டும். இந்த நிலையற்ற தன்மையை, உலகத்திற்கு நிலையற்ற தன்மையை உணர்ந்தால் நாம் அகங்காரத்தை இழந்து விடுவோம். ஈகோ நச்சீடுல தான் சீடுகளுக்குள்ளே ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா, இது ஒரு பலகீனம். மனித பலகீனம் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தேர்ந்து கொண்டார். பலகீனத்தோடு வருவது முக்கியம் அல்ல. கோவிலுக்கும் சரி, இயேசுவை பின்பற்றும் சரி, பலகீனம் பலமாக
பின்பற்ற விரும்பவன் பிறருக்கு தொண்டனாக இருக்கட்டும், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். தன் வாழ்வை காத்துக் கொள்ள விரும்புவனது இழந்து விடுவான், இழப்பவனோ நிலைவாழ்வை பெறுவான். நான் சொல்லல, இயேசு ஆண்டவர் சொல்கின்றார். இந்த உண்மையை உணர்ந்தவர் புனித பதுவை அந்தோனியார். அவர் துறவியா மாறினார். துறவியான பச்சற்ற நிலையில் வாழ்பவர்கள் தான் துறவிகள். அகுஸ்தினாரிலிருந்து எந்த அளவுக்கு அவருக்கு அந்த உந்து சக்தி இருந்துச்சு, மோட்டிவேஷன். இயேசு ஆண்டவருக்காக மறைசாட்சியாக, அதாவது சாவ விரும்பினார். என்னுடைய உயிரை கொடுத்து இயேசு ஆண்டவர் தான் உண்மையான இரட்சகர், அவர்தான் நிலையானவர், நிரந்தரமானவர், உண்மையானவர், நல்லவர் என்ற பேருண்மையை உணர்ந்து அதற்காக தன்னுடைய இன்னுயிரின் துச்சம் என கருதினவர். இப்ப திரும்ப யோபு இந்த அம்பானி 5000 கோடியில கல்யாணம் பண்ணாலும் சும்மா தூசு அவருடைய சொத்துக்கு முன்னாடி என்ன கணக்கு பண்ணோம்னா, யோபு இவரோட பல மடங்கு பணக்காரர். அந்த காலத்துல வச்சிருந்த சொத்து, அவருடைய ஆடு மாடு ஒட்டகம் பணியாளர்கள் 500 நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெருமையோட இருந்திருப்பார். ஒரு வீடு இருந்தாலே தலை நிமிர்ந்து கெத்தா நடக்கிறோம். இவ்வளவு சொத்து வச்சிருந்தவரு எவ்வளவு கெத்தா நடந்திருப்பார் இல்லைங்களா? ஆணவம் இருக்கும், பணம் இடத்துல ஆணவம் இருக்கும். ஆனா இந்த மனுஷனை பாருங்களேன், சொத்து போயிடுச்சு அநியாயமா, வேலைக்காரங்களாம் போயிட்டாங்க. கடைசியில தான் நேசித்த பிள்ளைகளை கூட ஆண்டவர் எடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. அப்படி நாம் இழந்தோம் என்றால் கடவுளை தூஷிப்போம். எங்க அம்மா கூட எங்க அண்ணன் செத்துக்கிட்டு சாமி படத்துக்கு வச்சிட்டாங்க. உண்மையில சாமி படத்துக்கு வச்சிட்டாங்க. நான் என்ன பாவம் செஞ்சு எல்லா பிள்ளைகளும் எடுத்துக்காட்டு. ஏனென்றால் அவருக்கு பற்று, பிள்ளைகள் மீது பற்று இருந்ததால் கோபம் கொப்பளித்தது. இழந்த பொழுது இத்தனை பிள்ளைகள் அவர் இழந்திருக்கிறாரு, இவ்வளவு சொத்தை இழந்திருக்கிறாரு, இவ்வளவு பணியாற்றல் இழந்திருக்கிறாரு. மதிப்பு போயிடும். உடம்பெல்லாம் அவர் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு புண்ணா தொழுவை மாதிரி ஆயிடும். நண்பர்கள் வந்து கேலி செய்வாங்க, கடவுள் எங்க, அவங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க அவரை தூசி, அவரை வந்து அவதூறு பேசு, படிச்சொல் சொல்லு சொல்லி. ஆனா அந்த யோபு நம்ம கஷ்ட நேரத்தில் நமக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு வளர்ந்தாங்க. எந்த நிலையிலும் அவர் ஆண்டவர் மீது குற்றம் கூறவில்லை, ஆண்டவரை பழித்துரைக்கவில்லை. என்ன சொல்றாரு? என்னுடைய பாவமோ அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய பாவமோ ஒரு காரணமா, அது தாட்சியோட சொல்றாரு. அதோட என்னுடைய வாசத்துல கடைசி வசனம், நான் இந்த உலகத்தில் வருவது எப்படி வந்தேன்? வீட்டோட மாட்டோட ஆட்டோட பிள்ளைகளோட வந்தேன் கிடையாது. ஒன்றுமில்லாமல், ஆடை கூட இல்லாமல், வெறும் கையினாய் நிர்வாணமாய் உலகிற்கு வந்தேன். இந்த வந்ததெல்லாம் ஆண்டவர் எடுத்து கொடுத்த வரம். அவர் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார். எனவே என்ன, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என் ஆண்டவரை நான் பழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முட்டை அடிச்சுக்கிட்டு கவர்ந்து விட்டார். ஆண்டவர் ஆரம்பிச்சார். இது ஒரு ஆரோக்கியமான பக்குவம் அடைந்த மனநிலை, முதிர்ச்சி. இதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. கிறிஸ்தவ மதம் எல்லாம் விட்டா கூட ஒரு நல்ல மனிதனுடைய முதிர்ச்சி தான். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற பேருண்மையை உணர்ந்ததால் அவருடைய இழப்பு அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை, அவர் துக்கம் கொண்டாடவில்லை. பிரியமானவர்களே, இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு படிச்சுக்குவாங்க. முதல் பாடம், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே டிரான்சிட்டரி, எவ்ரிதிங் இஸ் பாசிங். இந்த வீடு இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நாளைக்கு நம்ம போக வேண்டியது. நம்ம உடம்பு கூட நிரந்தரம் கிடையாது, நமக்கு கிடையாது. மண்ணுக்கோ நெருப்புக்கோ கொடுத்துட்டு தான் போயாகும். இந்த உண்மை, இது வந்து தத்துவாக்கம், மிகப்பெரிய ஒன்று. ஞானிகள் தான் இந்த இது கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாசத்தை கொடுத்து நம்மளோட ஞானியா மாற்ற பார்க்கிறார். நிரந்தரமின்மை என்பதை உணர்வோம். இரண்டாவது, எதையும் பற்றி கொள்ளாத ஒரு நிலை. பற்று இருக்கும் பொழுதுதான், இழக்கின்ற பொழுது நமக்கு வலி ஏற்படும். எது கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், எதை இழந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதுதான் முக்கியம்.
ஆக பற்று இருந்தால் அந்த இடத்துல தான் சண்டை வர்றது, கோபம் வர்றது, அழுகை. எங்கே பற்று இருக்கின்றதோ அங்கே அழுகை இருக்கும், புலம்பல் இருக்கும், கோபம் இருக்கும், குழப்பம் இருக்கும், துக்கம் இருக்கும், துன்பம் இருக்கும். நம்ம பற்றுக்கலாம், நம்ம துன்பத்துக்கான ஒன்றும் இல்லை, பற்று தான். அதை புத்தர் வேற சொல்றாங்க, ஆசிரியர் துன்பத்துக்கு ஆசிரியர் பற்றுக்கிறோம். எனவே பற்றற்ற நிலையில் கடவுள் கொடுக்கின்ற, அதனால எல்லாத்தையும் விட்டுருமோ இல்லை, இருக்கிற பொருட்களை நம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் நலனுக்காகவும், பிறருடைய மகிழ்ச்சிக்காகவும் நலனுக்காகவும், இறைவனுடைய புகழ்ச்சிக்காகவும் நான் பயன்படுத்த வேண்டும். அந்த ஒரு ஆரோக்கியமான மனநிலை வந்துச்சுன்னா வாழ்க்கை என்றுமே கொண்டாடும். நல்லது வந்தாலும் பவுலடியார் சொல்வார், எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். யோபு அதான் செய்றார், ஆண்டவர் நன்றி சொல்றார். எனவே நம்ம எல்லாரும் யோபு ஒரு தலை சிறந்த எடுத்துக்கணும். நம்ம குடும்பத்தில் ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை தெரியும், இழப்புகள் இருக்கும். சில டைம்ல இயர்வோட்ஸ் நம்ம போயிட்டு இருப்பாங்க, அதை எப்படி தாங்கிக்கிறது? இந்த உண்மை இருந்தால் தெரிஞ்சா போதும். இறைவனை மட்டுமே பற்றி கொண்டால் போதும், நாம் நிரந்தரமாக வாழ முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்வார், உங்க உடலை கொள்பவர்களுக்காக நீ அஞ்ச வேண்டாம், மாறாக உங்களை நரகத்திற்கோ அல்லது மோட்சத்திற்கோ அனுப்பவெல்லாம் கடவுளுக்கு பயப்படும் சொல்லி. கடவுள் மட்டும்தாங்க நிரந்தரம். இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருந்தால் என்றுமே மகிழ்ச்சியோடு நாம் வாழ முடியும். மூணாவது, நமது பதுவை துணியார் அந்த பற்றற்ற நிலையில் வாழ்ந்தவர். நல்ல பதவி கொடுத்தாலும் ஓகே, கிச்சன்ல வேலை விட்டாலும் ஓகே. அவருக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்ல பாராட்டு கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம ஒரு லோவான வேலை கொடுத்து செய்ய சொன்ன உடனே நமக்கு ஈகோ பிரச்சனை, என்ன நினைப்பிட்டாங்க உடனே சுப்பீரியர் திட்ட வேண்டியது, எல்லாத்தையும் அவரை பற்றி குழம்பு அவர் பேருக்கு எடுக்க வேண்டியது. ஏன்னு கேட்டா இந்த சைக்காலஜி என்ன தெரியுங்களா? we identify ourselves with the positions, with the possessions and the things. நம்மளே நாம இந்த பொருட்கள், பதவி, பட்டம், படிப்பு, ஆற்றல் இவைகளோடு நாம் ஒருங்கிணைக்கிற அடையாளப்படுத்துகின்ற பொழுது, அந்த அடையாளத்தை இழக்கின்ற பொழுது நாம் நம்மையே இருந்ததாக கருதுகிறோம். இதுதான் சைக்காலஜி. அதில் எதுக்கூடிய நம்மை நாம் அடையாளப்படுத்தி விடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அதை பயன்படுத்துவதை அதுவாக நாம் மாறிவிடக் கூடாது. ஓகே. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சொல்ல போது தாட்சி. தாட்சி ஒரு பலவீனம் கிடையாது. மூங்கில் மரம் வளையுதுன்னா உடையாது, அது ஒரு பலம். மரம் மட்டும் வளையிற அளவுக்கு அதுக்கு பலம் இருக்குது, உடையாது. அந்த அளவுக்கு வளைந்தாலும் உடையாது. இயேசு ஆண்டவர் கடவுளா இருந்தார், மனிதனாக ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து நம்மை போன்று வாழ்ந்து ஒரு கேவலமான சாவை எடுத்திருக்கார். கேபிட்டல் பனிஷ்மென்ட், பெரும் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தண்டனை, நிர்வாகமாக சிறுமையாக அறையப்பட்டது ஒரு மாபெரும் இழிவு. அவர் நினைச்சாங்க, நான் கடவுள், நான் நல்லவன், எனக்கு இந்த தண்டனை தேவையா? நான் எதற்கு இந்த தண்டனைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அங்க ஆரம்பிச்சுன்னா அவரு வருத்தப்படுத்தலாம். இல்ல, நமக்காக இது நல்லது, என்னுடைய மக்களுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். அன்னை மரியாளும் தாட்சிதான், இதோ உமது அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்டார். அவங்களோட மேக்னிஃபிகாஸ் இருக்கும், செருக்குற்றோரை ஆண்டவர் சிதறடிப்பார், தாழ்நிலையில் உள்ளோரை தூக்கி விடுவார், என்றென்றைக்கும் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையால் என போற்றுவார்கள். அவர் தாட்சியா இருந்தால்தான் இன்னைக்கு அன்னை மரியாள் நாம வணக்கம் செலுத்துகிறோம். எனவே மூன்றாவது மிகப்பெரிய பாடம், தாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது பலம். நம்ம மூளைக்கு சொல்ற பலம் பலகீனம் இல்லை, பலகீனம் என்றதான் நம்ம தயங்குறோம். தாட்சி என்பது பலம். நான்காவது முக்கியமான பாடம், ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது எங்கு நடந்தாலும் பாராட்ட வேண்டும். பேய் ஓட்டுறவங்க இயேசுவின் சீடர்கள் மட்டும் இல்ல, யோசுவா கூட அந்த 70 பேர் மேல ஆவி கொடுத்தார். 2 பேர் மேல் தாத்து மேல தாத்து சொல்லுவாங்கல்ல, 2 பேர் அவங்க வரவே அவங்க பரிசுத்த வந்து அவங்க இறைவாக்கு கொடுத்தாங்க. மோயிசர் கேட்பார், என்ன பொறாமை அவனுக்கு யோசுவாவை பார்த்து. இங்க யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்ல தடுக்காங்க,
எனக்கு எதிராக இல்லாதவன் என்னோடு இருக்கிறான். அவ்வளவு எளிதாக என் பெயரை அவன் கெடுக்க மாட்டான். இயேசுவின் நாமத்தினால் எங்கு நல்லது நடந்தாலும், யார் நல்லது செய்தாலும் அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அது கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏன்னா இந்துக்கள் செய்தாலும் சரி, கடவுளை நம்பாதவர்கள் செய்தாலும் சரி, பெரியாரும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சவர், சமுதாயத்தில் சவால் கொடுத்தவர். பெண்ணடிமை, ஏற்றத்தாழ்வு, பொய்யா கடவுள் பேர சொல்லி அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பாராட்டணும். அதே போல நமக்கு மட்டும்தான் நான் நினைச்சக்கூடாது பரிசுத்தாவி என்ன பண்றாங்கன்னு சொல்லி. நான் பார்த்துக்கிறேன், 12 வருஷம் 13 வருஷம் படிச்சுட்டு வந்தாலும் ஒரு ஜபத்தை ஸ்பான்டேனியஸா சொல்ல 4 சென்டென்ஸ் சொல்ல முடியும். ஆனா பொதுமக்கள் அப்படியே காட்டாத்து வெள்ளம் போல கரிஸ்மாட்டிக் சொல்லுவாங்க, காட்டாத்து வெள்ளம் போல ஜபம் வரும். பெந்தெகோஸ்தேயர்கள் எப்படி? அது அவருடைய திறமை, தூய ஆவியானவருடைய வல்லமை. தூய ஆவியானவர் யாரையும் பயன்படுத்துவார், எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். நம்ம தூய ஆவியானவருக்கு நிபந்தனை போடக்கூடாது. ஐயோ எனக்கு மட்டும் அதுக்கு யாரை மட்டும் அவன் எப்படி செய்யலாம்? எனவே தூய ஆவியானவர் இறைவனுடைய மகிமைக்காக யாரை நம்ம பாவி யாரை கருதுறோமோ அவங்க வழியா கூட நல்லது நடக்கும். ஏன்னா எங்களை முதல்ல ஆண்டவர் தள்ளி பார்த்து கூப்பிடல, எங்களுக்கு யாருமே தள்ளி கிடையாதுங்க. அவருடைய சொல்றாரு, பாவிகளில் முதன்மையான பாவினா அவ்வளவு பேர் புரிதல். நாங்க தகுதியற்றவர்கள், ஆனாலும் அவர் எங்களை தேர்ந்து கொண்டார். தூய ஆவியுடைய வல்லமையான செயல்கள் எங்கள் வழியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அபிஷேகம் செய்கிறார். எங்களுக்கு தாட்சி இருக்கணும். எனவே நீங்களும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கிறீர்கள். நீங்களும் தூய ஆவியுடைய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நல்லது யாராச்சும் செய்து, சப்போஸ் கோயில்ல ஒருத்தர் நின்று நல்லது செய்யறாங்க, அப்பா இதுதான் நல்லது நடந்தா அதை பார்த்து யார் யாரும் புறப்படக்கூடாது. இந்த பொறாமை, ஏற்றத்தாழ்வுலாம் ஒரு மனநோய். நான் என்ன சொல்றேன், எங்க வேணாலும் போய் கேட்டுப்பாரு, அது ஒரு மனநோய். ஏன் கேட்டா யாராச்சும் ஒருத்தர் நல்லா செஞ்சு பாருங்க, அவனை விட என்னையே நான் தாழ்த்திக்கிட்டாதான் அவனை பார்த்து பொறாமப்படுறேன். கடவுள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காரு, பாராட்டணும். எல்லாமே கடவுளுடைய மகிமைக்காக. உடம்புல வெறும் தலை மட்டும் கிடையாதுங்க, தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே போல திருச்செடுக்கணும், ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது. உலகத்திலையும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது. அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதனால பெருசுக்கு ஒரே ஒரு நகை கூட கஷ்டம். முடின்னு சொல்லிட்டு நம்ம முடியல, அதை போய் கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாமே முக்கியம், எல்லாமே இந்த திருச்சபையில் எல்லாமே முக்கியம். யாரும் முக்கியம் இல்லாதவர்கள் என்று கிடையாது. எனவே யார் நல்லது செய்தாலும் அவரை பாராட்டுவோம், அவர்களுக்கு பின்பாக இருந்து அவர்களை உயர்த்துவோம். ஏன்னா அதுதான் ஒரு ஆரோக்கியமான. அதுதான் ஆண்டவர், நான் சொல்லல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக நம்ம கொடுக்கிற பாடம். நான் சொல்ல நினைச்ச போறேன், நல்லது எதிரானாலும் தடுக்காத பாராட்டு. அவன் நமக்கு எதிரான நம்மை சார்ந்தவன். இங்க யூத்து செய்தாங்களா, பெரியவங்க தூக்கி விடுங்க, நம்ம பிள்ளைங்க, அவங்களை என்னைக்கு நசுக்க கூடாது, அமுக்க கூடாது, ஓர கட்டக்கூடாது. அதே இந்த பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க, அந்த ஒரு உணர்வு வரும் எல்லாருமே. என் குடும்பத்தை சார்ந்த மட்டும்தான் அவங்க எல்லா பிள்ளைங்க, எந்த பிள்ளைங்க என்ன திறமை இருக்குது அதை ஊக்குவித்து இறைவனுடைய மகிமைக்காக அதை அழகு பார்த்து ரசிக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமானது. நல்லது பாராட்டுங்க, போட்டி பொறாமைக்கு இடமே கிடையாது. திருச்சபையில் இடமே கிடையாது. வெளியில திருச்சபைக்குள்ள எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்துடைய அங்கங்கள். ஓகே, இறுதியாக முடிச்சிடறேன். இந்த திருமணம் 25 ஆண்டு பரவாயில்ல, 25 வருஷமா எப்படி வாழ்ந்துட்டீங்க, இல்லை உண்மையிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்துருப்பீங்க. எத்தனை பேர் திரும்ப அந்த வீட்டுக்காரங்களுக்கு வேணுங்க கை தூக்க பார்க்கலாம். 25 வருஷம் வாழ்ந்து அனுபவப்பட்டீங்க. இப்பதான் போய் வாழ்ந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கையெல்லாம். ஓகே, பரவாயில்ல. இல்லை எத்தனை கணவர்கள் இந்த ஓய்வு தான் வேணும்னு சொல்றீங்க, புரியலையா? அதாவது 25 வருஷமா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் சொல்லி இந்த கோயிலோ வேற கோயிலோ கடவுளுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்கள் கூட்டத்துக்கு திருச்சனுக்கு முன்னாடியும்
சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. யாரை சொல்றதால வேறு போகுது? எத்தனை பேர் இதை இதுவரை வாழ்ந்திருக்கின்றீர்கள்? இந்த மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை பாடி எங்குமே காண முடியாது. வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமல்ல, இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவை. வாழ்க்கை என்பது ஒரு ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஆரோக்கியமும் உடல் நலத்திலையும் கலந்துதான். மிக முக்கியமானது மதிப்பு. முதல் நாள் ஏங்க செல்லம், தங்கம், அணி, என் கண்மணியே, முத்தே, தேனே, அமுதே. 5 வருஷம் கழிச்சு அடி போடி. கெட்ட வார்த்தை நான் சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஏதாவது பேசுவோம், கட்டி பிடிப்பாங்க, அப்புறமா அதை சேர்ப்பு பாருங்க, தொடர்பு பாருங்க. என்ன பண்ணுது? உங்க வீட்டுல என்ன பண்ணுது? ஏதோ கட்டுப்பாடுங்களா? இல்லைங்களா? இல்ல அப்ப நான் அவங்களை திண்டி விடுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே அன்பு முத்தி போய் முதிர்ச்சி அடைந்து, ஆனா அவங்க நம்ம கலாச்சாரத்துல பாராட்டணும், அடிச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, முடிவு பிடிச்சி வெட்டிக்கோங்க, ஒரு காலம் தெரிய மாட்டாங்க. உண்மையிலே நான் கிராமங்களை பார்த்துதான் அடிச்சு நான் ஜெயநகருக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு பையனை குத்தி எடுத்து வச்சு லவ் மேரேஜ் கத்தி எடுத்து கிச்சன் உள்ள கத்தி எடுத்து அவன் கையும் மண்டையும் கிழிச்சு அது படிச்சு தீவிரம் படிக்காத, அதான் தப்பு. அது அவன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்துச்சு, அவனுக்கு வரல, கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்துச்சு, வரல. அதுக்கு ஒரு தன்மான பிரச்சனை. என் கூட வேலை செய்யற ஐடியில் கண்டாக்கு பேச மாட்டான், இங்கிலீஷே பேச மாட்டேன், அதனால எடுத்து குத்திட்டேன். நான் சொன்னேன், அடி பாவி போகல, நீ கல்யாணம் பண்ணுவீங்க தெரியலையா? அவன் 10வது தான் படிச்சு சிலம்புல உள்ளவன், அடிச்சு போட்டாலும் படிக்க ஏறாது. அது அப்ப அவனுக்கு தெரியலையா? அப்ப அவனுக்கு உடம்பு தேவை உனக்கு. இப்ப வந்தா தேவை. அன்பு என்பது நிபந்தனை. திருச்சபை முன்வைக்கிறது வந்து நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும், நிரந்தரமாக அன்பு செய்ய வேண்டும், இறப்பை மீண்டும் தொடர்வதுதான் உண்மையான அன்பு. புரியுங்களா? உடல் ரீதியான அன்பு முடிஞ்சிடும், மனசு முடிஞ்சிடும், ஆத்மீக ரீதியான அன்பு தான் இந்த உலகை தாண்டி 1 கொரிந்தியர் 13 வீட்டுல போய் வாசிங்க. இந்த 25வது ஆண்டு விழா கொண்டாடுற ஜூலியஸ் தம்பதிகள் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வாசித்து ஜெபிக்க. அன்புனா என்ன? அன்பு அது ஒரு அர்த்தம் இல்லாம பயன்படுத்துறோம். அன்புனா என்னன்றத பவுலடியார் தெளிவா விளக்கமா சொல்லுவார். அதே மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க sonnet, SONNET 14 lines of poem அருமையா சொல்றாங்க. இந்த லிப்ஸ், இந்த அழகான கண்ணம், கண்ணு, முடி எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சுருக்கிடும் இல்லைங்களா? கொஞ்சம் வயசானவங்களை பாருங்க, நடக்க கூட முடியாது. ஆனா அந்த இதயத்தோட அன்பு இருக்கு பாருங்க, அது நித்தியத்திற்கும் தொடரும். இதுதான் கிறிஸ்தவம் காட்டுகின்ற திருமண அன்பு. எந்த அளவுக்கு புனிதமானதா? கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவையே திருமண உடன்படிக்கை தான் பவுலடியார் சொல்றாரு. கிறிஸ்து மணவாளன், திருச்சபை மணவாட்டி. பழைய ஏற்பாட்டிலே அதான். அப்ப புனிதமானது. குறைகள் இருக்கலாங்க, குறை நிறைய இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் பிரமாணிக்க கூட தவறலாம், மனித இயல்பு பலகீனம். ஆனால் மீண்டும் வந்து நித்தியத்திற்கும் உண்மையாக நேசித்து மதித்துவாள். இன்னைக்கு நீங்க வாக்குறுதியை எழுத சொல்லலாமா? இப்ப இந்த தம்பதிகள் ஒன்னா சேர்தான் சரி இருக்கிறது. நான் சொல்றதை சொல்லுங்க, எனக்காக சொல்லாதீங்க, நான் சொல்றது இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த 25 ஆண்டு கொண்டாடுவோம். ஆம்பளை ஒரே சத்தம் வேணும். நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, இல்ல சந்தேகமா விட்டுருங்க. 25வது ஆண்டு விழா கொண்டாடுற வெளிவிழா நாயகர்களும் நாயகிகளும் சொல்லுங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான், அவர் பேரை மனசுல நினைச்சீங்க, என்ன நினைச்சாதீங்க, நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நீங்க கொடுத்த இந்த வாக்கு உண்மையானது. கடவுளுக்கு முன்னாடியும் திருச்சமூகத்துக்கு முன்பாக கொடுத்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எப்பொழுதும் வாழ்வை கொண்டாடுங்கள், இறைவனுக்கு மகிமையை பெற்றுத்தார்கள். பல்வேறு போர்கள். ஆமென். மன்றாட்டுங்களா? இல்லை.
சிக்கல்களில், பிரச்சனைகளில், வேதனைகளில் மற்றும் அவமானங்களை எதிர்கொள்ள இயேசுவின் ஒளியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலும் மருத்துவமனையிலும் இருப்பவர்களும் முதியோர்கள் தங்கள் வாழ்வில் ஏமாற்றம் அடையாமல் இயேசுவின் அருளால் நீடிய ஆரோக்கியம் பெற கிறிஸ்துவின் அன்பை எப்போதும் உணர்ந்து புத்துயிருடன் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியின் வழியாக இயேசுவின் அன்பின் விருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் மனித நேயத்தின் மதிப்புகளோடு உண்மையான வாழ்வும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் மற்றும் நற்கருணையில் கருவிகளாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கின்றது வழியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இவருக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே
உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் கோடியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசைநாதன் மற்றும் சதீஷ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்படியாக பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
எதுவுமே நிறைவேறாது. எல்லாமே பி. தேவையில்லாத வெறுப்பை காழ்ப்புணர்ச்சி நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நமக்கே நாம் தீங்கு விளைவிப்பதை விட வாழறது ஒரு முறை சந்தோஷமா மனதில் போகணும். யார் மேலாச்சும் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி வைராக்கியம் இருந்தா அது இப்பயே தூக்கி போட்டுட்டு விடுதலை பெற்றவர்களாக நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். மனசளவுல எந்த ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா வெறுப்பு காழ்ப்புணர்வு இதுதாங்க நிறைய நோய்க்கு காரணமே. அதை வச்சு நிம்மதி நம்ம தூக்கம் வராம தவிக்கிறோம், இழப்ப நினைச்சு தூக்கம் இல்லாம தவிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்களை ஒப்படைச்சிட்டு சமாதானமா நிம்மதியா வாழணும். எனவே நம்ம யார் மேலாச்சும் மனத்தாங்களா அவங்களை மன்னிச்சு அவங்களோட ஒப்புரவு மனசுல நமக்கு அடுத்து இருப்பவருக்கு உண்மையாகவே உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் கிறிஸ்துவுடைய சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பரம அந்தோனியார் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவும் எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசகம் சொன்ன மாதிரி கடவுள் மட்டும்தான் இருந்தோம். வீட்டுக்கு போய் ஏன் இருந்தோம் பாடு பாடு கஷ்டப்பட இன்பமோ துன்பமோ எதுவும் இருந்தது. அதனால பச்சிக்காது இருக்கிறவரை வாழ்க்கையை கொண்டாடி அன்பு செய்து மகிழ்ச்சியோடு வாழும். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் துணையாகவும் இருப்போம், பாராட்டுவோம். அமைக்கி நசுக்கிறவங்களை தூக்கி விடுவோம். அப்பதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். அது மட்டும்தான் நிரந்தரம். உண்மை, நல்லது நிரந்தரம். எதுவோ அதை நம்ம கடவுள் மட்டும்தான் உண்மை, நிரந்தரம், நல்லவர். எனவே இந்த பங்கு வளர வாழ்த்துகிறேன். குறிப்பாக நான் அடுத்த கொடுக்கிறது எதிர்கால தூண்களாகிய இந்த இளைஞர்களும் இருக்கிறாங்களே இந்த பிள்ளைங்க ஆக்டிவா யாராச்சும் தூண்டி விடுவாங்க விளையாடுறது எதிர்பார்க்க கூடாது. நீங்களாகவே முன்வந்து இந்த பங்கு பணியில் ஈடுபடணும். பங்கு சாமியோட தலைமைக்கு அவருடைய பர்மிஷன் எனவே தாங்களாக முன்வந்து ஒரு இயக்கமாக தயவு செய்து செயல்படுங்க. சொந்தக்காரன் சொல்லிட்டு ஒதுங்கி நிற்காதீங்க. இது உங்க கோயில், நீங்க தான் முன் வரணும். எல்லாம் பிள்ளைங்க கூட படிக்கணும், ஆக்டிவா டைனாமிக்கா இருக்கு. அதற்காக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இந்த ஜூபிலி தம்பதிகளுக்கு மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்கள். சமாதானமாக சந்தோஷமாக என்றைக்கும் நல்லா அனைவருக்கும் ஒரு நிமிடம் அமரவும். இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பங்கு தந்தையின் ஒரு வேண்டுகோள், அதை முதலிலே சொல்லிவிடுகிறேன். இன்றிலிருந்து பூக்கள் எல்லாம் எல்லா ஸ்டாச்சு முன்னாலே ஜோடிக்கிறாங்க. பூக்கள் தயவு செய்து போகும்போது வீட்டுக்கு ஆளு கொண்டாந்து பிடிச்சிட்டு போயிடணும். ஒரு பூ கூட மிஸ் ஆகக்கூடாது. யாருன்னா எடுத்தா கூட நீங்க தெரியாம அந்த இடத்துலயே வச்சிருக்கணும். பாதுகாப்பா அது எல்லாமே என்ன 4 நாளைக்கு இருக்குன்னா பீஸ்ட் முடிகிற வரைக்கும். ஆகவே ஒன்று கூட எந்த ஒரு பூவையும் பறித்துக் கொண்டு இல்லங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்றைய நேற்றைய நாளை சிறப்பித்த நமது இளம் உள்ளங்கள், இளைஞர்கள் அருமையாக பாடினார்கள் மற்றும் அனைத்திலும் பங்கு பெற்றார்கள். அவர்களை மீண்டும் வாழ்த்தி கரங்களை தட்டி போற்றுவோம். இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் வேட்ராயபுரம் கஸ்தூரிபா நகர் மற்றும் எம்சிடி மற்றும் திவ்யா லேஅவுட் மற்றும் ஃப்ளவர் கார்டன். இங்கிருந்த அந்த பகுதி மக்கள் நல்ல முறையில் இன்று வாசகங்கள் மற்றும் மன்றாட்டுகளை படித்தார்கள் மற்றும் அவர்கள் இணைந்து நமது இன்றைய உணவிலும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை கரம் தட்டி அந்த மக்களை வாழ்த்துவோம். இப்பொழுது நமது பங்கு தந்தை முன்னாள் துணை பங்கு தந்தையை வாழ்த்தி அவரை கௌரவிக்கும் முன்பு மீண்டும் சொல்லுகிறேன். அடுத்த புதன்கிழமை நமது 2ஆம் தேதி புனித அந்தோனியார் திருவிழாவின் பண்டிகை அன்று காலை 7 மணி பூசை தான் பங்கு மக்களாகிய நமக்கு திருவிழா பூசை. 11 மணி பூசை யாத்திரிகர்கள் பூசை. அந்த 7 மணி பூசைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது மறை மாவட்டத்தில் துணை ஆயர்
ஜோசப் சுசைநாதன் அவர்கள் 7 மணி பூசை நிறைவேற்ற நமது பங்குக்கு வருகிறார். ஆகவே பங்கு மக்கள் அனைவரும் தயவு செய்து இந்த 7 மணி பூசையில் பங்கு கொண்டு அதற்கு முன்பாகவே அந்த ஆர்ச் முன்னாடி வந்து நிற்கவும், அங்கிருந்து நாம் ஆயரை ப்ரொசீஜனாக அழைத்து வந்து திருப்பலியிலே பங்கு பெறுவோம். ஆகவே 7 மணி பூசைக்கு நீங்கள் அனைவரும் வருமாறு, ஆயரை வரவேற்குமாறு பங்கு தந்தையின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் கௌரவிப்பதற்கு முன்பாக நமது பங்கு தந்தை அவர்களை கௌரவிக்கிறார். இப்பொழுது வேட்ராயன்புரா எம்சிடி மற்றும் அதில் சுற்றுவட்டார தாய்மார்கள் வந்து தந்தை அவர்களை கௌரவிக்கின்றார்கள். நாங்கள் பற்றி வாழ்வோம். நாளை சிறப்பிக்கின்றவர்கள் நமது பங்கில் பாடகர் குழு அவர்களோடு இளைய தலைமுறை பாடகர் குழுவோடு சேர்ந்து நாளை நாம் இந்த நவநாளின் கடைசி நாளை சிறப்பிக்கின்றோம். நாளை மறுநாள் திருவிழா. ஆகவே நாளை சிறப்பிக்கின்ற தந்தை அவர்கள் ஃபாதர் சின்னப்பா தெரிந்த நடக்கும். நாளை ஃபாதர் சின்னப்பா எச்சேரியில் இருந்து வருகிறார். அவர் இந்த நவநாள் கடைசி பூஜையை நிறைவேற்றுகிறார். ஆகவே அனைவரும் பங்கு பெறவும். அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. அனைவரும் உண்டு மகிழ்ந்து, நாளைக்கு தான் கடைசி உணவு. நாளை மறுநாள் மதிய உணவு